We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோவில் ட்ரீம் 11 பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் ட்ரீம் 11 கூடிய விரைவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரை ரீலான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ இது அஃபிஷியலாக ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா லெஜண்ட் பிளான், ப்ரோ பிளான் அப்படின்னு ரெண்டு பிளானை மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் அமௌண்ட் என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது, வரக்கூடிய நாட்களில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலமாக ட்ரீம் 11 ரீசெண்டாக ரீலான்ச் பண்ண இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் மணி கேமிங் பற்றின அப்டேட்ஸ் தொடர்ந்து வீடியோவாக நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதை மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரீம் 11 ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு ஆட்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனை மீண்டும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரீம் 11. ட்ரீம் 11 இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. மே 27 அன்னைக்கு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கேஸ் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு எதிராக தான் வந்துச்சு. அதனால தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சில ரிலீஃப்லாம் கிடச்சிது. அதனால தான் ஒவ்வொன்றா ரீலான்ச் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டாக அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சரை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மே 27 ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், ரீசெண்டாக கிடைச்ச ரிலீஃப் ஆகட்டும், அதுக்கு நடுவில் நடந்த நிறைய விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து நிறையா வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடைய லிங்க் ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீம் 11 சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக பார்க்கும்போது வீடியோ ஆட்ஸ் ஆகட்டும், பேனர் ஆட்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்து வராது. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது டீம் கிரியேட் பண்ணுறதுலேருந்து கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எந்த விதமான ஆட்ஸும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது மூலமாக வேறு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரீம் ஸ்போர்ட்ஸோட மற்ற சர்வீஸ் ஆகட்டும், சில எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஃபேன் கோட் வவுச்சர்ஸ் ஆகட்டும், ட்ரீம் செட்கோ வவுச்சர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கிடைக்கும். இதில் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்ததாக ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னலாக நீங்கள் நிறையா ஃபேண்டசி டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது அப் டு 40 டீம்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தோம்னா மல்டி டீம் ஜாயின்ஸ். நீங்கள் எவ்வளோ டீம்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே சமயத்தில் கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மூணாவதாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஃபேண்டசி டீமுக்கு பேக்கப் பிளேயர்ஸையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பிளானை பொறுத்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட பிரைஸ் அண்ட் வேலிடிட்டி பற்றி பார்க்கலாம். ட்ரீம் 11 இப்போதைக்கு 2 விதமான சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து லெஜண்ட் பிளான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளான். லெஜண்ட் பிளான் வந்து 399 ருபீஸ்க்கும், ப்ரோ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 பிளானோட வேலிடிட்டி வந்து 30 டேஸ். அதாவது இன்னைக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான உடனே ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த 30 டேஸ் வரைக்கும் அந்த பிளான் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினதுக்கப்புறம் ட்ரீம் 11 ஆப்பில் மை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் எந்த பிளான் வாங்கியிருக்கீங்க, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எக்ஸ்பைரி ஆகும், இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா, இது எல்லா விஷயங்களுமே மை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த லெஜண்ட் பிளான் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோடைய ப்ரைஸ் அமௌண்ட் என்ன, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த லெஜண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11 ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பிளானாக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இதோடைய ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 499 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கிறத அடிச்சு விட்டு 399 ருபீஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய 399 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக மட்டுமே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் 499 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அடுத்ததா இந்த லெஜண்ட் பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த விதமான பேனர் ஆட்ஸ் ஆகட்டும், வீடியோ ஆட்ஸ் ஆகட்டும் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேண்டசி டீமுக்கு நீங்கள் 4 பேக்கப் பிளேயர்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட். இதோடைய
மந்த்லி லைவ் ஸ்ட்ரீம் பாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபேன் கோட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நிறையா ஸ்போர்ட்ஸோட லைவ் மேட்சஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, ட்ரீம் கிரிக்கெட்டோடைய 65 ஜெம்ஸ் வவுச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ட்ரீம் கிரிக்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் ஸ்போர்ட்ஸோட 3D கிரிக்கெட் கேமா இருக்கு. நீங்க இத ப்ளே பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு வந்து 65 ஜெம்ஸ் வவுச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இத வச்சு நீங்க பிரீமியம் பிளேயர்ஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, ட்ரீம் செட் கோ இதோடைய ₹5000 மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் வவுச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ட்ரீம் செட் கோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரீம் ஸ்போர்ட்ஸோட ஸ்போர்ட்ஸ் டிராவல் பிளாட்ஃபார்மா இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் மத்த பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டுடைய மேட்ச் டிக்கெட்ஸ் ஆகட்டும், டிராவல் பேக்கேஜஸ், ஹோட்டல் புக்கிங், ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ₹5000 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த லெஜண்ட் பிளானை நீங்கள் வாங்குறதன் மூலமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது லெஜண்ட் பிளானில் இப்போ நம்ம பார்த்த 4 ஃபீச்சர்ஸ் போக இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40 AI டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் வந்து இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீலான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 40 AI டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. சொல்ல போனோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் வந்து ரீலான்ச் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ட்ரீம் 11 ஆப்பில் AI டீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிச்சது. உங்களுக்கும் காமிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காமிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிக் யுவர் டீம் காம்பினேஷன் அப்படின்னு போட்டிருந்தது. அதில் மிக்ஸ்டு காம்போ, ஹை ஸ்கோரிங், லோ ஸ்கோரிங், அதுக்கப்புறம் ஒரு டீம்லேருந்து மட்டும் நிறையா பிளேயர்ஸை சூஸ் பண்ணி டீம் கிரியேட் பண்ணுறது, பேலன்ஸ் டீம் இந்த மாதிரி ஆப்ஷன் காமிச்சது. அதுக்கப்புறம் செலக்ட் நம்பர் ஆஃப் டீம்ஸ் அப்படின்னு போட்டு அதிலும் நம்பரிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏனோ அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் ரீலான்ச் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து இல்லை. பட் வரக்கூடிய நாட்களில் அது வந்து இந்த லெஜண்ட் பிளானில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா நம்ம ப்ரோ பிளான் பற்றி பார்க்கலாம். இதோடைய ப்ரைஸ் என்ன, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதோடைய ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ₹99 அவைலபிளாக இருக்குது. இது வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்பலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃப்ரீ ட்ரையலும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ப்ரோ பிளான்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்கும் 10 ஆட் ஃப்ரீ ஜாயின்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது இதுலயும் நீங்க 40 டீம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் 10 டீம் ஜாயின் பண்ணும்போது வரைக்கும் தான் எந்த விதமான ஆட்ஸும் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டீமுக்காகட்டும் சரி, கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணும் போதும் ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். அடுத்தா வந்து பார்த்தோம்னா ட்ரீம் கிரிக்கெட் இதோடைய 20 ஜெம்ஸ் வவுச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூணாவதா ட்ரீம் செட் கோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் வவுச்சரும் உங்களுக்கு இதுல வந்துடும். அடுத்ததா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி நிறைய யூசர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். அதுல நிறைய யூசர்ஸ்க்கு எழக்கூடிய காமன் டவுட்ஸை ட்ரீம் 11 தரப்புல இருந்தே கொடுத்து அதுக்கான பதிலும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோ பிளான் எடுத்திருந்தும் ஏன் உங்களுடைய ஆப்ல வந்து வீடியோ ஆட்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கான பெனிஃபிட்ஸ் லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் 10 டீம் ஜாயின் பண்ணும்போது வரைக்கும் தான் எந்த விதமான ஆட்ஸும் ரன் ஆகாது இந்த ப்ரோ பிளான்ல. அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டீமுக்கும் ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்க ப்ரோ பிளான் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப் வந்து ஃபுல் ஆட் ஃப்ரீ ஆப் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ரோ பிளான் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ப்ரோ பிளான்லேருந்து லெஜண்ட் பிளானுக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆல்ரெடி 15 டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீதம் 15 டேஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த 15 டேஸுக்கு உண்டான லெஜண்ட் பிளானோடைய ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இப்போ வந்து லெஜண்ட் பிளானோடைய ப்ரைஸ் வந்து ₹399 இருக்கு 30 டேஸ்க்கு. இப்போ 15 டேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ₹198. ஸோ ₹198 மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து லெஜண்ட் பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்த மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ₹399 பே பண்ணிட்டு லெஜண்ட் பிளானில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோ ரெனியூவலாக இருக்கிறதால சில யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ளே பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எப்போ கேன்சல் பண்ணாலும் அந்த 30 டேஸ்க்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெனியூவல் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வேர் கேன் ஐ ஃபைண்ட் மை சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர்ஸ். நம்ம வந்து ப்ரோ பிளான்லேயே ஆகட்டும், லெஜண்ட் பிளான்லேயே ஆகட்டும் நிறையா வவுச்சர்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபேன் கோட் ஆகட்டும், ட்ரீம் கிரிக்கெட், அதுக்கப்புறம் ட்ரீம் செட் கோ இதோடைய வவுச்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதோடைய வவுச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மை வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அங்கே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா லெஜண்ட் பிளான் வர்சஸ் ப்ரோ பிளான் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் அண்ட் ட்ரீம் செட் கோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்து நீக்கிடலாம். மோஸ்ட்லி யாருமே இது பயன்படுத்த மாட்டாங்க. அதை நீக்கிட்டு பார்த்தோம்னா
லெஜண்ட் பிளான் இதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டீம்ஸ் எந்த விதமான ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக ஒரு டீமுக்கு நீங்கள் 4 பேக்கப் பிளேயர்ஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட் ஆப்பில் ஃப்ரீயாக வந்து நீங்கள் மேட்சஸையும் பார்த்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் பிளான் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அது போக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏஐ டீம்ஸ், அதுவும் வந்து இந்த லெஜண்ட் பிளானில் கூடிய விரைவில் ஆட் ஆகும். ஓவராலாக பார்த்தோம்னா லெஜண்ட் பிளான் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ரோ பிளான் யாராருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நான் வந்து எப்போ தான் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கான்டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 ஜிஎல் டீம்ஸ் தான் கிரியேட் பண்ணுவேன். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரோ பிளான் வந்து சூட்டபுளாக இருக்கும். மற்றபடி ஓவராலாக 90% ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா லெஜண்ட் பிளான் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போத்த சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா இந்த லெஜண்ட் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு 399 ருபீஸ் பே பண்ணுறோம். அப்படி இருக்கையில் அந்த ஃபஸ்ட்டு ரேங்க்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 lakhs 50 lakhs இருக்கணும். அப்போ தான் அதுக்கான பெனிஃபிட் வந்து இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதத்தில் டெய்லியும் வந்து நிறையா மேட்சஸ் நான் வந்து ப்ளே பண்ணுவேன், அவங்க மட்டும் இந்த லெஜண்ட் பிளான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மற்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்தியா மேட்சஸ்க்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து 5 lakhs அந்த ஃபஸ்ட் ரேங்க் அமௌண்ட் வந்து 5 lakhs இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த லெஜண்ட் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த லெஜண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் பிபிஎல், ஐபிஎல், WPL, SA20 இந்த மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் ரேங்க்கான அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போத்த சூழ்நிலையில் நீங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கவே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாட்டில் இப்போது என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கலை. கேமிங் லாயர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பார்லிமெண்ட்டுடைய மான்சூன் செஷன் அது வந்து August 13 அன்னைக்கு முடியுது. அதுக்கப்புறமா வந்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவரை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரீம் லெவனில் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான அமௌண்ட் வந்து 1 crore நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ரியல் மணி கேமிங் பற்றின அப்டேட்டும் வந்திருக்கு. ரியல் மணி கேமிங் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகளும் இப்போது ஏற்பட்டிருக்கு. அதாவது May 27 அன்னைக்கு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் போக இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருந்தது. அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த கேமிங்கை வந்து அதாவது ரியல் மணி கேமிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பீகார் கவர்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட், இந்த 2 கவர்மெண்ட்டும் அதுக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க. பீகார் கவர்மெண்ட் வந்து ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வராங்க. இதுவே கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லாட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த லா வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்னு வந்து இனிமேல் வந்து கிளாரிட்டி கிடைக்கல. August 5 வந்து அதுக்கான ஹியரிங் வந்து நடக்க போகுது. அந்த ஹியரிங் வந்து ப்ரொசீட் ஆகி ஒருவேளை லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்து அந்த லா வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணலாமா இல்லை பேன் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஆகட்டும், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வந்து ரியல் மணி கேமிங் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இன்னுமே கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன். முழு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரியல் மணி கேமிங் பற்றின அப்டேட் ஆகட்டும், ட்ரீம் லெவன் பற்றின அப்டேட் ஆகட்டும், இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.